My dear students, today CA Intermediate Financial Management பார்க்க போகிறோம். RTP செப்டம்பர் 2025 பார்க்க போகிறோம். ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் ஒவ்வொரு சம்மா. இதில் ஃபஸ்ட்டு கேஷ் சினாரியோவில் ஒரு இம்பார்ட்டன்ட் செம்மு, வெரி டிஃபிகல்ட் செம்மு. அதை கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதில் பாருங்கள், Mint Technologies, a startup in IT infrastructure space, is planning to enter the computer working network with a specialized offering, VPN connectivity solutions for enterprises. VPN அப்படின்னா விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க் அப்படின்னு ஒரு நெட்வொர்க்கு. அப்போ நீங்கள் நிறைய பிரான்ச் இந்தியா ஃபுல்லாக வச்சுருந்தீங்கன்னா அதுக்கெல்லாம் என்ன பண்ணலான்னா டிஜிட்டல் சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க, அதாவது நெட்வொர்க் சிஸ்டம் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ வித் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆஃபீஸ் நெட்வொர்க்ஸ், இந்த கம்பெனி ரீசெண்ட்லி ஓன், இந்த கம்பெனியோட மெயின் வேலை என்னென்னா நெட்வொர்க் பண்ணி கொடுக்குறது. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சிக்னிஃபிகண்ட் டெண்டர் வந்திருக்கு ஃப்ரம் ஏ நேஷ்னலைஸ்டு பேங்க். நேஷ்னல் பேங்க்னால் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 300-400 பிரான்ச்சஸ் இருக்கும். இப்போ இந்த நேஷ்னல் பேங்க்குக்கு என்னென்னா அக்ராஸ் 100 பிரான்ச்சஸுக்கு நெட்வொர்க் கனெக்ஷன் பண்ணி கொடுக்குற வேலையை மின்ட் டெக்னாலஜிக்கு டெண்டர் கொடுத்துருக்காங்க. So the leadership team is excited but cautious as this move requires significant upfront investment and ongoing operational capability. அப்போ என்ன ஆகிடும், 100 பிரான்ச்சுக்கும் நீங்கள் நெட்வொர்க் சிஸ்டம் பண்ணோம்னா அப்போ எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணோம். அப்போ அதை நம்ம என்ன பண்ணணும், அதை எவாலுவேட் பண்ணுறதுக்கு உங்களை ஒரு கன்சல்டண்ட்டாக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா, டு எவாலுவேட் த ஃபினான்சியல் வயபிலிட்டி ஆஃப் த ப்ராஜெக்ட் யூ ஹாவ் பீன் ஹையர்ட் ஆஸ் எ கன்சல்டன்ட். இப்போ நீங்கள் கன்சல்டண்ட்டாக இருந்தால் இந்த ப்ராஜெக்ட் வயபிளாக என்ன ஏது, அவங்க என்னென்ன கொஷின்ஸ் கேட்குறாங்களோ அதுக்கெல்லாம் நீங்கள் இப்போ ஆன்சர் பண்ணணும். இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, தே ஹாவ் ஃபோர்காஸ்டட் தர் நம்பர்ஸ் ஃபார் 5 years. அப்போ இந்த 100 பிரான்ச்சஸுக்கும் நெட்வொர்க் கனெக்ஷன் கொடுத்தா அதில் வர்ற வருமானத்தை ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டல் வருமானமும் இருக்கும், எக்ஸ்பென்சஸ் இருக்கும். அது 5 வருஷத்துக்கு ஃபோர்காஸ்ட் பண்ணுறாங்க. ஆஃப்டர் தட் பீரியட், இந்த 5 years கழிச்சு, அதாவது 6th இயர்லேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, தே வில் க்ரோ. இட் இஸ் அன் அசம்ஷன். என்ன அசம்ஷன், 3% ஆஃப்டர்வேர்ட்ஸ், அதுக்கப்புறம் 3% குரோத் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. த மின்ட் வில் இன்வெஸ்ட் ஆல் த மனிஸ் ஃபார் கேபெக்ஸ். கேபெக்ஸ் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அவர் தான் கேபெக்ஸ்னு சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் எக்யூப்மெண்ட்டு. அப்போ என்ன, எவ்வளோ பணம் தேவைப்படுதோ எல்லாமே இந்த கம்பெனி மின்ட் டெக்னாலஜிஸை ஸ்பெண்ட் பண்ணும். Mint is planning to issue 100 million shares in lieu of the amount. அப்போ 100 million ஷேர்ஸையும் இஷ்யூ பண்ணுறாங்க. ஏன்னா ஷேர் கேபிட்டல் வேணும், ஃபண்ட்ஸ் வேணும், இல்லை ஃபண்ட்ஸ் வச்சு தானே செய்ய முடியும். அதுக்கு ஈக்விட்டி ஷேர்ஸை இஷ்யூ பண்ணுறதா பிளான். த மின்ட் வில் ஹாவ் டு கீப் அப்கிரேடிங் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் எக்யூப்மெண்ட் டு கவர் த டிஃப்ரெண்ட் ஆஃபீஸஸ் ஆஃப் தி வேரியஸ் கிளைண்ட்ஸ். அப்போ என்ன பண்ணோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அத்தியாவசியம் இதெல்லாம் கொடுக்கணும், என்னென்ன தேவைகளோ எல்லாத்தையும் கொடுக்கணும், அப்கிரேட் பண்ணணும். அதுதான் அவனுடைய எய்ம். The Mint expects an initial investment of around 150 million. 150 million என்ன, 10 மில்லியன் அப்படிங்கிறது 1 crore. அப்போ 150 மில்லியன்னா 15 crores. நல்லா ஞாபகம் வச்சுங்க, 15 crores ஃபஸ்ட் எடுத்தோன்னே செலவு எக்ஸ்பெண்டிச்சர் வருது. அது மட்டும் இல்லாமல் இட் இஸ் எ இனிஷியல் செட்டப் காஸ்ட்டு தான். ஆரம்பத்தில் செலவு ஒரு 15 கோடி ரூபாய் செலவாகுது. அது மட்டும் இல்லாமல் இட் நீட்ஸ் டு இன்வெஸ்ட் அடிஷ்னல் 10 million எவரி இயர். 10 million எவ்வளோ, 1 மில்லியன்னா 10 லட்சம், 10 million அப்படின்னா 1 crore. அப்போ அடிஷ்னல் ஒரு 1 crore நல்லா பார்க்கணும். அப்போ அடிஷ்னல் 1 crore. இந்த 1 crore கூட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிக்கணும், எவரி இயர் ஸ்டார்டிங் ஃப்ரம் பிகினிங் இட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு க்ரோ 10% எவரி இயர். அப்போ நீங்கள் பார்க்கணும், இதை விட இதிலிருந்து 10% அதிகமாகிட்டே போகும். அப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு, அப்போ நீங்கள் 1 கோடியோன்னா அடுத்தது 1 கோடியோ 10 லட்சம், அப்புறம் அடிக்க 1 கோடி 21 லட்சம், இந்த மாதிரி நீங்கள் அதில் 10% இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். நல்ல மைன்யூட்டாக கவனிச்சிக்கிட்டே வரணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அது இல்லாமல் எக்யூப்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஏதாவது எக்யூப்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இட் வேரிஸ் வித் த நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ். நமக்கு தெரியும், 100ன்னு சொல்லியிருக்காங்க. பட் பின்னாடி வேறு ஒன்று வருது, அதையும் அப்புறம் பார்க்கலாம். திஸ் வேல்யூ வித் டைம் அண்ட் கரண்ட்லி 0.1 million per ஆஃபீஸ். 1 மில்லியன்னா 10 லட்ச ரூபா, 0.1 மில்லியன்னா 1 lakh. அப்போ ஒரு பிரான்ச்சுக்கு ஒரு ஆஃபீஸுக்கு எக்யூப்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா. அப்போ அது கூட என்ன ஆகிடும், பின்னாடி 10% இன்க்ரீஸ்னு சொல்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு வருஷத்துக்கும் அப்படியே 10% இன்க்ரீஸ் போட்டுக்கிட்டே போகணும். சரி, அது அப்புறம் பார்ப்போம்.
இனிஷியலி த மின்ட் ஹேஸ் ஓன் எ டென்டர் ஆஃப் 100 branches ஆஃப் எ பேங்க். மொத்தத்தில் ஆரம்பத்தில் பார்த்தா 100 branches. ஆனால் இது என்னது, ஃபஸ்ட் இயரில் 100 branches. எக்ஸ்பெக்டிங் டு க்ரோ இட் 30% ஃபார் நெக்ஸ்ட் 5 years. அப்போ ஃபஸ்ட் இயர் 100 branchesனால் அப்புறம் 30% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் இயர் 130 branches. அப்போ 130ல் மறுபடியும் 30%னா 169 branches. அப்படியே நீங்கள் போட்டுக்கிட்டே போகணும். அப்போ பிரான்ச்சஸ் வந்து இயர் ஆஃப்டர் இயர் இட்ஸ் கோயிங் ஆன் இன்க்ரீஸிங் அட் 30%. அதாவது உங்களுக்கு க்ரோத் ஆகிட்டே போகுது. சரி, த மிட் இஸ் எக்ஸ்பெக்டிங் டு ஹாவ் மெயின்டெனன்ஸ் காஸ்ட். மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து 10%, 15% ஆஃப் நெட்வொர்க். மொத்தம் நெட்வொர்க் காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா அதில் 50% அது. அதே சமயத்தில் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு 10%. டு ஹேண்டில் ஆல் திஸ் த கரண்ட் மேன் பவர் காஸ்ட் இஸ், மேன் பவர் காஸ்ட்னு என்ன, லேபர் ஒவ்வொரு பிரான்ச்சஸுக்கும் தேவைப்படுது. அப்போ எவ்வளோ படுது அப்படின்னா 1 million தேவைப்படுது. 1 million அப்படிங்கிறது 10 lakhs. 10 lakhs அப்படிங்கிறது எவ்வளோக்கு, 1 million. அப்போ 100 பிரான்ச்சுக்கு. அப்போ நீங்கள் 1 million அப்போ 10 லட்ச ரூபா. அப்போ 100 பிரான்ச்சஸுக்கு அப்படின்னா ஒரு பிரான்ச்சுக்கு எவ்வளோ, அப்போ 10,000 ரூபா. அப்போ அடுத்ததில் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிட்டே போகுது அதையும் நம்ம பார்க்கணும். The Mint has entered into an agreement with the local authority and has agreed to share 5%. இங்கே 5% இல்லை, அது 15% ஆக்கிங்க. ஆன்சரில் விட தான் அவங்க சஜஸ்டட் நம்ம கொடுத்துருக்குறது என்ன, இன்ஸ்டியூட்டில் கொடுத்துருக்கு 15% தான் கேல்குலேட் பண்ணியிருக்காங்க. பட் இங்கே தவறாக டைப் ஆகிருக்கு. 15% ஆஃப் த ரெவன்யூ வித் த சேம். அதையும் அப்படியே கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரெவன்யூ வருது ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும். 0.5 million பர் ஆஃபீஸ். 0.5 million என்ன, 1 million 10 லட்சம். 0.5னா அதில் பாதி 5 லட்ச ரூபா ஒரு பிரான்ச்சுக்கு. அப்போ வருமானம்னு பார்த்தீங்கன்னா ரெவன்யூன்னு பார்த்தா 5 லட்ச ரூபா ஒரு பிரான்ச்சுக்கு. ஸோ இட் ரிமைன் காம்படிட்டிவ் இன் த மார்க்கெட். இட் இஸ் நாட் கோயிங் டு இன்க்ரீஸ் வித் இன்ஃப்ளேஷன். ப்ரைஸ் ஏறுது, விலைவாசி ஏறுது, அதுக்கு தகுந்த மாதிரி இது ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை. ஃபஸ்ட்டில் நீங்கள் 5 lakhs அப்படின்னா எல்லா பிரான்ச்சுக்கும் ஒவ்வொருத்தரையும் 5 lakhs. அது நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் மாறுது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாறுமே தவிர இந்த 5 lakhs 6 lakhs ஆகாது, 7 lakhs ஆகாது, இல்லை 10% 20% இன்க்ரீஸ் ஆகாது. அதனால் என்ன சொல்கிறோம், இட் இஸ் ஆஃபீஸ் அண்ட் ரிமைன் காம்படிட்டிவ். இட் இஸ் நாட் கோயிங் டு இன்க்ரீஸ் வித் இன்ஃப்ளேஷன். ஸோ த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் வில் க்ரோ. நல்லா பார்க்கணும், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக இருந்தாலும் சரி, ஆப்ரேட்டிங் எக்ஸ்பெண்டிச்சராக இருந்தாலும் சரி, 10% எவரி இயர். அப்போ 10% நீங்கள் ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் 10% இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். அதே மாதிரி டேக்ஸ் ஸ்லாப் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 30%. அப்போ இன்கம் டேக்ஸும் உங்களுக்கு தெரியுது எவ்வளோ பண்ணும், 30% டிடெக்ட் பண்ணும். டெப்ரிசியேஷன் ஆஃப் த எக்யூப்மெண்ட் நெட்வொர்க் இஸ், டெப்ரிசியேஷன் எவ்வளோ, 10%. அண்ட் தென் நெட் ப்ரெசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா டிஸ்கவுண்டிங் ரேட்டு இருக்கணும், அது எவ்வளோனா 20%. இதுக்கு வந்து ப்ரெசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இது யூஸ் ஆகும் 10%. ஆல் த எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ளூசிங் த இனிஷியல் செட்டப் காஸ்ட் ஃப்ரம் த ஃபஸ்ட் இயர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ நமக்கு என்ன தேவைப்படுது, based on the above information you are required to answer following 5 MCQ questions. அவ்வளோதான். What is the CFAT for first year? CFATனா என்ன, கேஷ் ஃப்ளோ ஆஃப்டர் டேக்ஸ். அவ்வளோதான். கேஷ் ஃப்ளோ ஆஃப்டர் டேக்ஸ் முதல் வருஷத்துக்கு எவ்வளோ, மொத்தம் நீங்கள் 5 வருஷத்துக்கு நீங்கள் கேல்குலேட் பண்ணணும். அப்போ CFAT அப்படிங்கிறத நம்ம எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணுவோம் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்ப்போம். இப்போ நம்ம இது வந்து பெரிய சம்மு, கொஞ்சம் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த நம்ம சம்மை நம்ம படிச்சிட்டோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யலாம், நம்ம ஆக்சுவலாக ஃபினான்ஷியல் ஃபஸ்ட்டு கொஷின் இது. ஆக்சுவலாக இந்த கொஷின் நமக்கு என்ன, CFAT கேட்குறாங்க, கேஷ் ஃப்ளோ ஆஃப்டர் டாக்ஸேஷன் கேட்குறாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இது நோட்டு 1 அப்படின்னு போட்டுங்க. நோட்டு 1ல் இப்படி போட்டிங்கன்னா என்ன வரும், ஆக்சுவலாக முதல்ல நமக்கு எவ்வளோ ரெவன்யூ வருதுன்னு பார்க்கணும், ஒட்டுமொத்த ரெவன்யூ என்ன வரணும்னு பார்க்கணும். அது இல்லாமல் நம்ம என்ன ரெவன்யூனா என்ன, மொத்தம் எத்தனை பிரான்ச்சஸ், ஒரு பிரான்ச்சுக்கு எவ்வளோ வருமானம், அப்போ மொத்த பிரான்ச்சஸ் எவ்வளோ, ஒரு முதல் பிரான்ச் பார்த்தீங்கன்னா 100 இருக்குது, அப்புறம் அடுத்த வருஷத்துக்கு பார்த்தா 130 இருக்குது. அப்போ அதை நம்ம பார்த்துட்டு மொத்த ரெவன்யூ என்ன அப்படின்னு பார்க்கணும். அந்த ரெவன்யூலேருந்து ஆல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வந்து மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிவிட்டால் உங்களுக்கு என்ன வரும், ஏர்னிங் பிஃபோர் டெப்ரிசியேஷன் அண்டு டேக்ஸ் அப்படின்னு ஒன்று வரும். இப்போ இதிலிருந்து நம்ம என்ன பண்ணோம், லெஸ். நான் நார்மலாக இது வந்து ஃபார்மெட்டை நான் சொல்லிடுறேன், இதை போட்டோம் அப்படின்னா நமக்கு சரியாக போடும். இதிலேருந்து டெப்ரிசியேஷனை நீங்கள் லெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும் ஏர்னிங் பிஃபோர் டேக்ஸ் அப்படின்னு வரும், ஏர்னிங் பிஃபோர் டேக்ஸ். சரி, அப்போ நீங்கள் இந்த டோட்டல் ரெவன்யூவில் இப்போ நம்ம அதுக்கு முன்னே நம்ம இதை இப்போ கிளியராக பார்க்குறதுக்கு முன்னே டோட்டல் ரெவன்யூ
ரெவன்யூனா என்ன? ஒட்டு மொத்தமாக ஒரு பிரான்ச்சுக்கு எவ்வளோ வருது, மொத்தம் எத்தனை பிரான்ச்சஸ், அதுதான் ரெவன்யூ. அப்போ நீங்கள் இப்போ இதிலிருந்து இப்படி போடுறத விட நீங்கள் என்ன பண்ணலாம், மொத்தமாக டோட்டல் ரெவன்யூ எவ்வளோ, அந்த ரெவன்யூ தான் உங்களுக்கு தெரியும். இந்த ரெவன்யூவில் இருந்து நம்ம என்ன பண்ணணும், எதெல்லாம் லெஸ் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு என்னென்ன விதமான எக்ஸ்பென்சஸ் சொல்லியிருக்காங்க. லோக்கல் அத்தாரிட்டிக்கு 15% வர்ற ரெவன்யூவில் 15% கொடுக்கணும் அப்படின்றாங்க. அப்போ ஷேர் ஆஃப் லோக்கல் அத்தாரிட்டியை நாம் லெஸ் பண்ணணும். எவ்வளோ அப்படிங்கிறது இதை லெஸ் பண்ணணும். சரி, ரெண்டாவது மேன் பவர் காஸ்ட்டு. மேன் பவரும் எத்தனை லேபர், எத்தனை பிரான்ச்சஸ், எவ்வளோ காஸ்ட்டு, அதை நம்ம எத்தனை 10% வர இன்க்ரீஸ் அப்படின்றாங்க. அதை நம்ம ஒவ்வொன்றுக்கும் நோட்டு போட்டு நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ மேன் பவர் காஸ்ட்டை அதை லெஸ் பண்ணணும். மேன் பவர் காஸ்ட் அதையும் லெஸ் பண்ணணும். சரி, அடுத்தது நெட்வொர்க் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. அப்போ நெட்வொர்க் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அதை லெஸ் பண்ணணும். அடுத்தது எக்யூப்மெண்ட் மெயின்டெனன்ஸ், எக்யூப்மெண்ட் அடிஷ்னல் எக்யூப்மெண்ட் தேவை அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி. அப்போ எக்யூப்மெண்ட் மெயின்டெனன்ஸ் இதை வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, ஆரம்பத்தில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிற ஒரு ஐடியா வரும். இதை நம்ம லெஸ் பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் லெஸ் பண்ணிங்கன்னா, இது வந்து ரெவன்யூலேருந்து இந்த எக்ஸ்பென்சஸ்லாம் லெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏர்னிங் பிஃபோர் டெப்ரிசியேஷன் அண்டு டேக்ஸ் வரும். இதில் இருந்து ஏன்னா நமக்கு தேவை என்ன, நமக்கு நல்லா தேவை என்னென்னா, அவங்க என்ன கேட்டிருக்காங்க கொஷனில், அதாவது நல்லா பாருங்கள், சிஎஃப்ஏடி அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிஎஃப்ஏடி அப்படின்னு கேட்டிருக்காங்க, கேஷ் ஃப்ளோ ஆஃப்டர் டேக்ஸ். அப்போ இப்போ நமக்கு என்ன வந்திருக்கு, ஏர்னிங் பிஃபோர் டெப்ரிசியேஷன் அண்டு டேக்ஸ். இதில் இருந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா டெப்ரிசியேஷனை லெஸ் பண்ணணும். லெஸ் டெப்ரிசியேஷன், இந்த ஃபார்மெட்டை முதல்ல சொல்லிடுறேன், அந்த மாதிரி போனீங்கன்னா வரும். அப்போ டெப்ரிசியேஷனை லெஸ் பண்ணுங்கள். சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இது டெப்ரிசியேஷனை லெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வர்றது, அதாவது ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் இது வரும். அடுத்தது என்ன பண்ணணும், டேக்ஸை லெஸ் பண்ணுங்கள். டேக்ஸ் இல்லை, ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸேஷன், அதையும் லெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வரும். சரி, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸோட மறுபடியும் டெப்ரிசியேஷனை ஆட் பண்ணணும். இதுதான் ப்ரொசீஜர். டெப்ரிசியேஷனை நீங்கள் ஆட் பண்ணால் வர்றதுக்கு பேர் தான் என்ன பண்ணோம், சிஎஃப்ஏடி, அதாவது கேஷ் ஃப்ளோ ஆஃப்டர் டேக்ஸ். ஸோ இந்த மேட்ரு நமக்கு வரணும். இது சும்மா நோட்டு 1 அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இதை நம்ம சொன்னோம். இப்போ நம்ம அப்படியே ப்ராஃபிட்டபிலிட்டியில் போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ராஃபிட்டபிலிட்டியில் எப்படி அப்படிங்கிறத இப்போ நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல பாருங்கள், அப்படியே இன்னும் கூட கொஞ்சம் சரி இருக்கட்டும், கரெக்டாக இருக்கட்டும். இப்போ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட்டபிலிட்டி இதுதான் நம்ம போட போகிறோம். இதில் நமக்கு எத்தனை வருஷத்துக்கு போட சொல்லியிருக்காங்க, 1 2 3 4 5 இவ்வளவு போட சொல்கிறாங்க. சரி, இப்போ முதல்ல நமக்கு தெரிய வேண்டியதுன்னா நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ். மொத்தம் எத்தனை பிரான்ச்சஸ்ஸு, நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, 100 அப்படின்றாங்க. 100ல் அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதாவது இதில் பார்த்தீங்கன்னா 30% இன்க்ரீஸ், பார்த்தீங்கன்னா அதாவது 30% இன்க்ரீஸ் ஃபார் நெக்ஸ்ட்டு 5 years அப்படின்றாங்க. அப்போ என்ன ஆகிடும், 30% இன்க்ரீஸ்னால் அதாவது ப்ளஸ் 30% அப்படின்னு போடுங்க. 30% 130 ப்ளஸ் 30% அப்படின்னா என்ன வருது, அப்போ 130ல் 130 அப்போ 169. அப்போ 169 பிரான்ச். அப்போ ஃபஸ்ட் இயருக்கு 100 பிரான்ச்சஸ், செகண்ட் இயருக்கு 130 பிரான்ச்சஸ், தேர்ட் இயருக்கு 169 பிரான்ச்சஸ், ஃபோர்த் இயருக்கு அதுக்கும் 30%. அப்போ 169ல் 130% போட்டிங்க அப்படின்னா 290 பிரான்ச்சஸ். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ட்டு 130 பிரான்ச்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா 284 சம்திங். அப்போ 284 பிரான்ச். அப்போ நல்லா பார்க்கணும், இது எல்லாமே ப்ளஸ் 30%. அப்போ நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 130 169 219 284 இவ்வளோ தான். அப்போ நீங்கள் இன்னுமே நம்ம பண்ணலாம். அப்போ ஃபஸ்ட் இயர்லேருந்து செகண்ட் இயர் எவ்வளோ அதிகமாக இருக்குது, 30 அதிகமாக இருக்குது. செகண்ட் இயருக்குலேருந்து தேர்ட் இயர் எவ்வளோ அதிகமாக இருக்குது, 39 அதிகமாக இருக்குது. ஃபோர்த் இயர்லேருந்து தேர்ட் 9, அப்போ 219 மைனஸ் 269 அப்படின்னா 50 அதிகமாக இருக்குது. அப்போ அடிஷ்னலாக எவ்வளோ ஒவ்வொருத்துக்கும் அதிகமாக இருக்குன்னு அப்புறம் 284 மைனஸ் 219 அப்படின்னா எவ்வளோ,
65 அதிகமாக இருக்குது. அப்போ இது பிரான்ச்சஸ் அடிஷ்னலாக. இப்போ நமக்கு தேவை என்னென்னா ரெவன்யூக்கு வந்து தேவைன்னா மொத்த பிரான்ச்சஸ் எவ்வளோ, டோட்டல் பிரான்ச்சஸ் தான் தேவை. அப்போ டோட்டல் பிரான்ச்சஸ் 100, 130, 169, 219, 284 அப்படின்னு. ஆனால் அந்த ரெவன்யூ அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் நல்லா கவனிங்க, ரெவன்யூவில் அதாவது ஜெனரேட் த மின்டீஸ் ஜெனரேட் டு த ரெவன்யூ ஆஃப் 0.5 மில்லியன். 0.5 மில்லியன்னா 5 lakhs ஒரு பிரான்ச்சுக்கு. அப்போ பர் ஆஃபீஸ் நல்லா பார்க்கணும், பர் ஆஃபீஸுக்கு 0.5 மில்லியன். அப்போனா இப்போ ரெவன்யூ எவ்வளோ வரும் பாருங்கள். அப்போ ரெவன்யூ பர் பிரான்ச் அல்லது பர் ஆஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 lakhs. அதில் என்ன சொல்கிறாங்க, அதை இன்ஃப்ளேஷனுக்கு தகுந்த மாதிரிலாம் மாறாது, எல்லா வருஷத்துக்கும் 5 lakhs தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா இது அப்படியே 5 lakhs அப்படியே நோட் பண்ணிங்க. 5 lakhs 5 lakhs 5 lakhs 5 lakhs. ஸோ 5 லட்ச ரூபா தான் ஒவ்வொரு தடவையும். அப்போ பார்க்கும்போது டோட்டல் ரெவன்யூ என்னென்னா ஒரு பிரான்ச்சுக்கு 5 lakhs அப்படின்னா 100 பிரான்ச்சுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். அப்போ இதுதான் நமக்கு இன்கம். அப்போ டோட்டல் ரெவன்யூ எவ்வளோ? அப்போ என்ன பண்ணோம், 100 into 5 lakhs. அப்போ 100 into 5 lakhsனா 5 lakhs into 100 அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது பாருங்கள், அப்படியே 5 crores வருது. அப்போ 5 crores இதெல்லாம் ருப்பீஸுங்க, இது எல்லாமே ருப்பீஸு. அப்போ 5 crores 70 போட்டுங்க, 5 crores. இதுக்கு நீங்கள் அப்படியே மல்டிப்ளை பண்ணால் 5 lakhs into 130 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 crore 50 lakhs. அடுத்தது 5 crores into 169 பிரான்ச்சுக்கு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதாவது 8 crores 45 lakhs. 8 crores 45 lakhs. இதெல்லாம் கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படியே. அடுத்தது 5 crores into 219 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 crores 95 lakhs. சரி, அடுத்தது 5 lakhs into 284 பிரான்ச் அப்படின்னா 14 crores 20 lakhs. ஸோ இதெல்லாம் 84 crores 50 lakhs, அதாவது 8 crores 45 lakhs, 5 crores 6 crores 50 lakhs, 8 crores 45 lakhs, 10 crores 95 lakhs, 14 crores 20 lakhs. இது வந்து ஏன்னா ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்கும், அதுக்காக அதை பார்த்துங்க. ஸோ இதுதான் டோட்டல் ரெவன்யூ. அப்போ நீங்கள் இதை என்ன பண்ணலாம், இது ஏன்னு வச்சுக்கலாம். சரி, இதுதான் உங்களுக்கு மெயினாக ரெவன்யூ. அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாம் லெஸ் பண்ணணும். அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் என்னென்ன எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, மேன் பவர்லேருந்து எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ இது வந்து ரெவன்யூ, எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம பார்க்கணும். எக்ஸ்பெண்டிச்சரில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறான், ஷேர் ஆஃப் லோக்கல் அத்தாரிட்டி. ஷேர் ஆஃப் லோக்கல் அத்தாரிட்டியில் நல்லா கவனிப்பாருங்க எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது அக்ரிட் டு ஷேர் 15% ஆஃப் த ரெவன்யூ வித் த சேம். அப்போ ரெவன்யூ எவ்வளோ வருது, 5 crores வருது, அதில் 50%. அப்போ ஷேர் ஆஃப் லோக்கல் அத்தாரிட்டி, ஷேர் ஆஃப் லோக்கல் அத்தாரிட்டி எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ 5 crores 15% அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது, 75 lakhs. அப்போ இதுக்கு வந்து 75 lakhs. இதை லெஸ் பண்ணணும், இதெல்லாமே லெஸ்ஸுங்க, இப்படி ப்ராக்கெட் போட்டுக்கலாம். அடுத்தது 6 crores 50 lakhஸில் 15% அப்படின்னு போட்டிங்கன்னா அதாவது 95 lakhs, அதாவது 97 lakhs. நான் கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கேன், அதை அப்படியே செக் பண்ணிக்கங்க. 97 lakhs 50,000. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா 8 crores 45 lakhஸில் உங்களுக்கு 15% அப்படின்னா 1 crore 26 lakhs 75,000. 1 crore 26 lakhs 75,000 இது லெஸ். அடுத்தது 10 crore 95 lakhஸில் 15% அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது 16 crores 1 crore 46 lakhs, 1 crore 64 lakhs 25,000. ஸோ 1 crore 64 lakhs 25,000. சரி, இதில் அடுத்தது 14 இதில் போட்டோம் இல்லைங்களா, எவ்வளோ வந்து பார்த்தீங்க, அதாவது 14 இதில் வந்து 14 crores 20 lakhs அதில் பார்க்கணும். இதில் நீங்கள் எவ்வளோன்னா இதில் அப்படியே செக் பண்ணி பார்த்துங்க. அதில் 284 பிரான்ச் இன்ட்டு 5 lakhs அப்படின்னா
1 crore 42 lakhs, 14 crores 20 lakhs, 14 crores 20 lakhs, இது கரெக்ட். அதில் 15% போட்டிங்க அப்படின்னா அதில் எவ்வளோ பாருங்கள், 14 crores 20 lakhs into 15% போட்டிங்கன்னா 2 crores 13 lakhs, 2 crore 13 lakhs. ஸோ இதெல்லாம் வந்து ஷேர் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சரில் நீங்கள் இவ்வளோ வருது, அதாவது லோக்கல் அத்தாரிட்டிக்கு ஷேர் பண்ணுறது, இதெல்லாம் கெஸ் பண்ணணும். அடுத்தது என்ன பண்ணணும்னா இதுக்கு வந்து நீங்கள் நோட்டு போடணும். நெக்ஸ்ட் வந்து மேன் பவர் காஸ்ட். இந்த மேன் பாருங்க நோட்டு 1 அப்படின்னு போட்டுங்க. ஐ மீன் நோட்டு 2, 1 போட்டோம், நோட் 2 இதை ஒரு 2 பேஜ் தள்ளி இதில் போடலாம். இதில் நோட் 2 இதில் மேன் பவர் காஸ்ட்டில் நம்ம என்னென்ன வருது அப்படின்னு சொல்கிறாங்க, அதை அப்படியே கவனிங்க. மேன் பவர் காஸ்ட்டில் ஃபஸ்ட்டு அதே மாதிரி ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், ஃபிஃப்த் இயர், இதுதான் ஆக்சுவலாக பவர் காஸ்ட். என்ன சொல்கிறாங்க, மேன் பவர் காஸ்ட்டு கொஷின் அப்படியே பாருங்கள். என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது எக்ஸ்பெக்டிங் அக்ரிமெண்ட் the manpower cost of 1 million that to handle all this the manpower cost is 1 million அப்படின்றாங்க. 1 million அப்படின்னா அப்போ எவ்வளோ வரும் பாருங்கள், அதாவது 10 லட்சம். அப்போ 10 lakhs இது எவ்வளோக்கு சொல்கிறாங்க, ஆக்சுவலாக 10 lakhs 1 million அப்படின்னா 10 lakhs. ஆனால் டிவைடட் பை இதில் எத்தனை பிரான்ச்சஸ் வருது, 100 branches. அப்போ 100 branches வருது அப்படின்னா அப்போ எவ்வளோ வரும், ஒரு பிரான்ச்சுக்கு 10,000 rupees. ஸோ ஒரு பிரான்ச்சுக்கு 10,000 rupees. அப்படியே பாருங்கள் மொத்தம் எத்தனை பிரான்ச் அப்படிங்கிறது பார்ப்போம், பிரான்ச்சுன்னு பார்ப்போம். மொத்தம் பிரான்ச்சஸ்ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை பிரான்ச்சஸ், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 branches. இங்கேயே எழுதிக்கலாம் 100 branches. இங்கே 130, இங்கே 169, அடுத்தது 219 அண்ட் தென் 284. இவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்குது. சரி, இப்போ ஒரு பிரான்ச்சுக்கு ருபீஸ் உங்களுக்கு 10,000 rupees அப்படின்னா 100 branchesக்கு எவ்வளோ அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ண, அப்படியே 10,000 into 100 அப்படி நீங்கள் போட்டிங்கன்னா 10 lakh. ஸோ இதெல்லாம் ருபீஸ், எல்லாமே ருபீஸு. நல்லா பாருங்கள் 10 lakh. 130 into 10,000 அப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பாருங்கள் 130 branches இன்ட்டு ஒரு பிரான்ச்சுக்கு 10,000 rupees அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோது, 13 lakhs. அப்போ 13 lakhs. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 169 branchக்கு ஒரு பிரான்ச்சுக்கு 10,000 rupees அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16,90,000. ஸோ 16,90,000. 16,90,000. சரி, அடுத்து 219 into 10,000 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா பாருங்கள், அதாவது எவ்வளோ பிரான்ச்சஸ்ஸு, 219 branch into 10,000. தட் இஸ் 21,90,000. 21,90,000. சரி, அடுத்தது இந்த பிரான்ச்சுக்கு நீங்கள் நல்லா பாருங்கள் 284 branch into 10,000 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு இதில் இன்னொன்று பார்க்காம விட்டுட்டோம், அது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இதில் வந்து 10,000 rupees இல்லையா, நீங்கள் 10,000 rupeesல நீங்கள் முதல் என்ன பண்ணு, 10% இன்க்ரீஸ் சொல்லியிருக்காங்க இல்லையா. இங்கே பாருங்கள் கடைசியாக என்ன சொல்லியிருக்காங்க, 10% இன்க்ரீஸ் எதுக்கு, ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் 2 எக்ஸ்பென்சஸுக்கும். அதாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் வில் grow 10% ஆஃப் எவ்ரி இயர். அப்போ 10,000 rupees அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கரெக்டு. இங்கே வந்து 10,000 rupees தான். ஃபஸ்ட் இயருக்கு 10,000 rupees தான். அடுத்தது செகண்ட் இயருக்கு 10% இன்க்ரீஸு. அப்போ நீங்கள் என்ன பண்ணால் அதை அப்படியே நீங்கள் கொஞ்சம் இது கொஞ்சம் பாருங்கள், இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது, கரெக்டு. அப்போ 10,000 rupees இன்க்ரீஸ் ப்ளஸ் 10%. அப்போ 10,000 into 110%. அப்படின்னா செகண்ட் இயருக்கு 11,000, தேர்ட் இயருக்கு 110% அப்படின்னா 12,100, ஃபோர்த் இயருக்கு 110% அப்படின்னா அதாவது 12,100 into 110% அப்படின்னா 13,310. அதுக்கு ஃபிஃப்த் இயருக்கு 110% அப்படின்னா 14,641. 14,641. ப்ளீஸ் ரிமெம்பர். அதாவது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா
உங்களுக்கு வந்து மேன் பவர் காஸ்ட் வந்து ஃபஸ்ட் இயருக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1 மில்லியன். 1 மில்லியன்னா 10 lakhs. ஆக்சுவலாக ஃபஸ்ட் இயருக்கு எத்தனை பிரான்ச்சஸ் இருக்குது? 100 பிரான்ச்சஸ் இருக்குது. அப்போ ஒரு பிரான்ச்சுக்கு எவ்வளோ? 10,000. ஆனால் நெக்ஸ்ட் இயரில் வரும்போது 10% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஒரு பிரான்ச்சுக்கு இது வந்து பர் பிரான்ச், நல்லா பார்க்கணும், பர் பிரான்ச். அப்போ பர் பிரான்ச்சுக்கு 10,000, அடுத்த வருஷம் 10% இன்க்ரீஸ்னால் 11,000, அடுத்த வருஷம் 10% இன்க்ரீஸ்னால் 12,100, இதெல்லாம் ருபீஸ். அப்போ இது 13,310, இங்கே 14,000, இவ்வளோ அதிகமாகும். இப்போ தான் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த 10,000 இன்ட்டு 100 பிரான்ச் அப்படின்னா rupees 10 lakhs. அப்புறம் பிரான்ச் எவ்வளோ? 130 இன்ட்டு 11,000 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா 14, நல்லா பார்க்கணும், 10 lakhs இல்லையா, 14,30,000. அப்போ 14,30,000. அடுத்தது அப்படியே 169 இன்ட்டு 10,000, இதில் பார்க்கணும், இதில் பார்க்கணும் 12,100 ஒரு பிரான்ச்சுக்கு. அப்போ 169 பிரான்ச்சுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,44,900. 20,44,900. அடுத்தது 13,310 ஒரு பிரான்ச்சுக்கு அப்படின்னா 219 பிரான்ச்சுக்கு எவ்வளோ அப்படின்னா 29,14,890. 29,14,890. சரி, அடுத்தது 14,641 இன்ட்டு 284 பிரான்ச் அப்படின்னா 41,58,044. 41,58,044. ஸோ இந்த தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அங்கே கொண்டு வரணும், மேன் பவருக்கு கொண்டு வரணும். இப்போ நோட்டு 2 முடிஞ்சிடுச்சு. இந்த ஃபிகரை அப்படியே நம்ம ஃபஸ்ட் இதில் கொண்டு வரலாம். இப்போ என்ன பாருங்க, இப்போ மேன் பவர் காஸ்ட் அப்படின்னா இதை அப்படியே நான் எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே பாருங்கள், மேன் பவர் காஸ்ட்டில் நோட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்து 10 lakhs, இதையும் நம்ம லெஸ் பண்ணணும். செகண்ட் இயருக்கு 14,30,000, அதையும் லெஸ் பண்ணணும். தேர்ட் இயருக்கு 20,44,900. அடுத்தது 29,14,000, 29,14,890, இதை லெஸ் பண்ணணும். அடுத்து 41,58,044, இதையும் லெஸ் பண்ணணும். சரி, இது வந்து மேன் பவர் காஸ்ட். அப்போ மேன் பவர் காஸ்ட் முடிஞ்சிருச்சு, ஷேர் ஆஃப் லோக்கல் அத்தாரிட்டி முடிஞ்சிருச்சு. இப்போ நெட்வொர்க்கு, அடுத்தது நெட்வொர்க் மெயின்டெனன்ஸ். அது என்ன சொல்கிறோம், 15% சொல்கிறாங்க இல்லையா நெட்வொர்க் மெயின்டெனன்ஸுக்கு. இதுக்கு நோட் 3 அப்படின்னு போட்டுங்க. இதில் நோட் 3ல் போட்டுங்க. நெட்வொர்க் மெயின்டெனன்ஸில் எப்படி வரும், மொத்தமாக கேப்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ நோட் 3ல் அதே மாதிரி பாருங்கள், இதில் ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், ஃபிஃப்த் இயர், அதே தான். இப்போ இனிஷியல் செட்டப் காஸ்ட் எவ்வளோ வருதுங்க? இனிஷியல் செட்டப் காஸ்ட் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கோம், எவ்வளோ சொல்கிறாங்க, 15 சொல்லியிருக்காங்க. 150 மில்லியன். 150 மில்லியன்னா 15 crores. அப்போ ஃபஸ்ட் இயர் நமக்கு எக்ஸ்பெண்டிச்சர் கேப்பக்ஸ் அப்படின்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து எவ்வளோன்னா 15, நல்லா பார்க்கணும், crores. அப்போ 15 crores, 15 போட்டு 7 0 போடணும். ஆனால் ஃபஸ்ட் இயரில் இன்னொன்று அடிஷ்னல் வேறு வருது. அடிஷ்னல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ வருது பாருங்கள், அங்கே என்ன சொல்லியிருக்காங்க கொஷனில், அதாவது இட் நீட்ஸ் டு இன்வெஸ்ட் அடிஷ்னல் 10 மில்லியன். 10 மில்லியன் அப்படின்னா என்ன, அப்போ அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்டு 10 மில்லியனா 1 crore. அப்போ 10 மில்லியன் இல்லையா, அப்போ 1 crore. ஸோ மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் எவ்வளோ வருதுன்னா இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டுமே 16 crores வருது. 16 crores. இப்போ 16 crores தான் நெட்வொர்க் காஸ்ட் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்க்கணும். அப்போ நெட்வொர்க் காஸ்ட்டு 15% ஆஃப் 16 crores. அப்போ 16 crores ஃபஸ்ட் இயருக்கு பிரச்சனை இல்லை. அப்போ 16 crores இன்ட்டு 15% அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது பாருங்கள், 2 crores 40 lakhs அப்படின்னு வரும். அப்போ இதுக்கு வந்து நெட்வொர்க் மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 crores 40 lakhs. இது ஃபஸ்ட் இயர் ஓகே. செகண்ட் இயரில் நீங்கள் பண்ணும்போது எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிக்கணும். இப்போ நெட்வொர்க் காஸ்ட் அப்படிங்கிறது ஏற்கனவே இவ்வளோ இருக்குது, பழசு இருக்குது. எவ்வளோ, 1 crore 60 lakh. இதுதான் நம்ம இனிஷியல் செட்டப். ஆனால் அது இல்லாமல் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க,
அடிஷனல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ பண்ணுறாங்க? 1 crore பண்ணிருக்காங்கல்ல. இந்த 1 crore 10% இன்க்ரீஸ் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் போடணும். முதல்ல எக்ஸ்பெண்டிச்சர்னு பார்த்தீங்கன்னா இந்த 15 crores தான். அடிஷனல் எக்ஸ்பெண்டிச்சர் 5 வருஷமும் நடக்குது. அப்போ முதல் வருஷத்துக்கு வந்து 1 crore, அடுத்த வருஷத்துக்கு ப்ளஸ் 10%. அப்போ 1 crore அப்படின்னா இப்போ என்ன வரும்? இப்போ 1 crore 10 lakhs அப்படின்னு வரும் செகண்ட் இயருக்கு. தேர்ட் இயருக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1 crore 10 lakhsல 10% போட்டிங்கன்னா 1 crore 21 lakhs. ஃபோர்த் இயருக்கு 1 crore 21 lakhsல 10% போட்டிங்கன்னா 1 crore 33 lakhs 10,000. ஃபிஃப்த் இயருக்கு அதே மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஃபிஃப்த் இயருக்கு எவ்வளோ வருதுன்னா 1 crore 46 lakhs 41,000. ஸோ இதெல்லாம் வந்து எப்படின்னா நல்லா பாருங்கள், இது வந்து அடிஷ்னல் ஒவ்வொரு வருஷத்துக்கும். இங்கேயும் வந்து ப்ளஸ் 10%, இங்கேயும் ப்ளஸ் 10%, ஒவ்வொன்றுக்கும் ப்ளஸ் 10%. அப்போ இனிஷியல் வந்து 15 crores, ஆனால் ஃபஸ்ட் இயரில் அடிஷ்னல் வந்து 1 crore, ஆனால் செகண்ட் இயரு அந்த வருஷத்துக்கு மட்டும் 1 crore 10 lakhs. அப்போ மெயின்டெனன்ஸ் என்ன பண்ணணுன்னா ஏற்கனவே 16க்கு அது இல்லாமல் ஒரு 1 crore 10 lakhsக்கு சேர்த்து நீங்கள் 15% போடணும். அப்போ இதுக்கு நீங்கள் எப்படி போடணும் அப்படின்னா நல்லா பாருங்கள், இங்கே போடுறேன். ஏற்கனவே என்ன எடுத்து பாருங்கள், இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது 1 crore 10 lakhs. இதுக்கும் ஏற்கனவே இருக்கிறது எவ்வளோ பாருங்கள், 16 crores. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வருதுங்க, 17 crores 10 lakhs. இதுக்கு தான் 10% போடணும். அட்டு 10% போட்டிங்கன்னா இங்கே அமௌண்ட் வரும். எவ்வளோ வரும்? அப்போ நல்லா பாருங்கள், போட்டிங்க அப்படின்னா அதாவது 17 crores சாரி, அதாவது 10% இல்லை, இங்கே 15%. அப்போ 17 crores 10 lakhs இன்ட்டு 15% அப்படின்னு போட்டிங்கன்னா எவ்வளோனா 2 crores. இதை தான் எடுத்துக்கணும், 56 lakhs 50,000. ஸோ இந்த ஃபிகர் எடுத்துக்கணும். தேர்ட் இயருக்கு நீங்கள் வரும்போது என்ன பண்ணணும், அதே நல்லா பார்க்கணும். இந்த 17 அப்படி எடுத்துக்கணும். தேர்ட் இயருக்கு தனியாக நம்ம செலவு பண்ணியிருக்கிறது 1 crore 21 lakhs. ஆனால் ப்ரீவியஸ் எவ்வளோ பண்ணியிருக்கிறோம், 17 crores 10 lakhs. 17 crore 10 lakhs ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வருது, 18 crores 31 lakhs. அதுக்கு 15% போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ வருது அப்படின்னா 18 crores 31 lakhs இன்ட்டு 15% அப்படின்னு போட்டிங்கன்னா நல்லா பாருங்கள், அதாவது 2 crore 74 lakhs 65,000. 2 crore 74 lakhs 65,000 இது. சரி, நாலாவதுக்கு என்ன பண்ணோம், ஃபோர்த்துக்கு பாருங்கள், அதே 1831 எடுத்துக்கங்க. 1831 அந்த இதில் என்ன பண்ணலாம், 133 இதையும் எடுத்துக்கணும். அப்படியே 133,140 ரெண்டையும் ஆட் பண்ண என்ன எவ்வளோ வருது பாருங்கள், அதாவது 29, அதாவது 29,461,500. இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை, இது இந்த அமௌண்ட்டு இதில் இது இல்லை, வெயிட் பண்ணுங்கள், ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. அதாவது ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 1 crore 96 lakhs 19 crores சரி, இதில் 19 crores 31 lakhs, அடுத்து 1 crore 33 lakhs அப்படின்னா இதில் வந்து 19 crores 64 lakhs 10,000. 19 crores 64 lakhs 10,000 அப்படின்னு வரும். அப்போ நீங்கள் 19 crores 64 10 1 2 4 0 இன்ட்டு 15% அப்படின்னு போட்டிங்கன்னா இப்போ தான் வருது 2 crores 94 lakhs 61. அப்போ 2 crores 94 lakhs 61,500. இது 61,000. சரி, கொஞ்சம் இருங்க, ஃபுல்லாக எழுதிக்கலாம். ஸோ 2 crores 94 lakhs 61,500 இது ஃபோர்த் இயருக்கு. அப்போ ஃபிஃப்த் இயருக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா அது இந்த ஃபிகர் அப்படியே எடுத்துக்கணும். அதோடு சேர்த்து இந்த 1 crore 46 lakhs 47 அது ரெண்டையும் எடுத்துக்கணும். அப்போ 1 crore கீழே எழுதுகிறேன்,
46 lakhs 41,000 ப்ளஸ் இதனுடைய இது எவ்வளோ வருது பாருங்கள், மொத்தமாக இந்த டோட்டல் இந்த 1964 இந்த அமௌண்ட் ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ வருதுன்னா 211,05,130. ஸோ இப்போ 211,05,130 இதில் 15% போட்டிங்க அப்படின்னா வர்றது உங்களுக்கு, அதாவது 3,16,57,650. அப்போ மூணாவதுக்கு இந்த வருஷம் இங்கே இடம் இல்லை, இங்கே எழுதுகிறேன் 3,16,57,650. ஸோ அப்போ இது வந்து 5th இயருக்கு, இது 4th இயர், 3rd இயர், 2nd இயர், 1st இயர். இந்த அமௌண்ட்டை நீங்கள் அப்படியே அங்கே கொண்டு வரணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ நோட் 2லேருந்து, இப்போ ஒர்க்கிங் நோட்டு 2ல், அதாவது 3லேருந்து இந்த அமௌண்ட்டை நீங்கள் அப்படியே எடுத்துடுங்க. எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது அப்போ நெட்வொர்க் மெயின்டெனன்ஸில் அப்போ 2,40 lakhs 2,40 lakhs. சரி, அடுத்தது 2,56 lakhs 50,000. அடுத்தது 2,74 lakhs 65,000. அடுத்தது 2,94 lakhs 61,500. அடுத்தது இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 3,16 lakhs 57,650. இது 5th இயருக்கு, ஸ்பேஸ் இல்லாதனால இங்கே எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள் இதெல்லாம். அப்போ நெட்வொர்க் போயிடுச்சு. அடுத்தது இது எல்லாத்தையும் லெஸ் பண்ணோம். அடுத்து கடைசியாக பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட் மெயின்டெனன்ஸ். எக்யூப்மெண்ட்டு தனியாக வர செலவு பண்ணுறாங்க. எக்யூப்மெண்ட் மெயின்டெனன்ஸுக்கு நோட் 4 அப்படின்னு வச்சுக்கோங்க, நோட் 4. அப்போ நோட் 4ல் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இதில் நோட் 4 எக்யூப்மெண்ட் மெயின்டெனன்ஸ். இங்கேயும் 1st இயர், 2nd இயர், 3rd இயர், 4th இயர், 5th இயர் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா இதில் நீங்கள் எக்யூப்மெண்ட் மெயின்டெனன்ஸில் என்ன வரும் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். மெயின்டெனன்ஸ் காஸ்ட் என்ன சொல்கிறாங்க அதில், இங்கே பாருங்கள். மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டில் த எக்யூப்மெண்ட் மெயின்டெனன்ஸ், இந்த பாயிண்ட் பேராகிராஃப் பாருங்கள். எக்யூப்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வேரிஸ் ஃப்ரம் த நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் 0.1 million per ஆஃபீஸ். 0. per million அப்படின்னா 1 லட்ச ரூபா. அப்போ 1 லட்ச ரூபா, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொரு வருஷத்துக்கும் 1 லட்ச ரூபா வருது. அப்போ இங்கே 1 lakh, ஆக்சுவலாக 1 lakh. ஆனால் இதில் என்ன பண்ணணும், ப்ளஸ் 10% இன்க்ரீஸ் ஒவ்வொரு வருஷமும். அப்போ எவ்வளோ வரும்னா 1 lakh அப்படின்னா இங்கே 1,10,000 வரும். அதில் 10% அப்படின்னு போனால் ஏற்கனவே 1,21,000 வரும். 1,21,000ல் 10% இப்போ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 1,21,000ல் 10% இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா 1,33,100. அதில் இன்ட்டு 110% அப்படின்னா 1,46,410. ஸோ இதில் வந்து உங்களுக்கு தெரியுது மெயின்டெனன்ஸுக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு பிரான்ச்சுக்கு இவ்வளோ அப்படின்னு வரும். ஆக்சுவலாக நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் எவ்வளோ, இப்போ அதுக்கு தான் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் நார்மலாக நீங்கள் என்ன பண்ணீங்க, இங்கே வந்து ஆரம்பத்தில் 100 பிரான்ச் இருந்தது. அப்போ மெயின்டெனன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 பிரான்ச் ஏற்கனவே இருக்குது, அதுக்கு உண்டான காஸ்ட்டு. ஆனால் இப்போ அடிஷ்னலாக எவ்வளோ பிரான்ச் அதிகமாகுது, இங்கே ப்ளஸ் 30 பிரான்ச், இங்கே எவ்வளோ ப்ளஸ் 39 பிரான்ச். நமக்கு ஃபஸ்ட்டில் பார்த்தீங்களா, இங்கே வந்து 50 பிரான்ச், இங்கே வந்து 65 பிரான்ச். ஒவ்வொரு வருஷமும் பிரான்ச் அதிகமாகுது. அப்போ நீங்கள் எக்யூப்மெண்ட், அப்போ பிரான்ச்சு எக்யூப்மெண்ட் எவ்வளோ காஸ்ட் வரும் அப்படின்னா, அப்போ பிரான்ச்சு எக்யூப்மெண்ட் காஸ்ட் பொறுத்த வரைக்கும் அப்போ 100 பிரான்ச்சுக்கு, ஒரு பிரான்ச்சுக்கு 1 lakh அப்படின்னா அப்போ 1 crore. அதே மாதிரி 1,10,000 இன்ட்டு 30 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ 1,10,000 இன்ட்டு 30 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள் 33 lakhs. ஐ மீன் 3 crore. அதில் வந்து எவ்வளோ வருது, இதில் தானே 1 crore. இதில் வந்து 33 lakhs தான் வரும். 1 crore 10,000 இன்ட்டு 30.
ஸோ 33 lakhs அடிஷ்னலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ 33 lakhs. நெக்ஸ்ட் இப்படியே பாருங்கள், இதுக்கு வந்து 47 lakhs மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வரும் 19,000. இதுக்கு 66 lakhs 55,000, 66 lakhs 55,000, அதாவது 1,33,100 into 50 branch, 1,46,410 into 65 branch. அப்போ இதுக்கு 95 lakhs 16, இது நான் கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கேன், அப்படியே நீங்கள் போட்டுங்க 650. ஸோ இது வந்து எக்யூப்மெண்ட்டு, பிரான்ச் எக்யூப்மெண்ட் காஸ்ட்டு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், இதில் சொல்கிறோம் மெயின்டெனன்ஸ் காஸ்ட். இந்த எக்யூப்மெண்ட் மொத்தமாக எக்யூப்மெண்ட்டோட செலவு இவ்வளோ, இதை மெயின்டைன் பண்ணுறோன்னா அப்போ மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எவ்வளோன்னா 10%. மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு 10%. அப்போ 10% அப்படின்னா என்ன வரும், 1 crore 10% அப்படின்னா 10 lakhs. சரி, இது வந்து இந்த ஃபிகர் எடுத்துக்கலாம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த மெயின்டெனன்ஸு ப்ரீவியஸ் இயர் 1 crore எடுத்துக்கணும், 1 crore எடுத்துக்கணும், ப்ளஸ் 33 lakhs எடுத்துக்கணும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1 crore 33 lakhs. இதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும், 10% போடணும். அப்படி 10% போட்டிங்கன்னா 13,30,000 வரும். அடுத்து தேர்ட் இயரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை அப்படியே எடுத்துக்கணும். எவ்வளோ, அதாவது போட்டிங்க இல்லையா 13 crores 1 crore 33 lakhs ப்ளஸ் 47 lakhs 19,000, இதையும் ஆட் பண்ணுங்கள். மொத்தமாக நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 1 crore 80 lakhs 19,000. இதுக்கு 10% போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 lakhs 01, அதாவது 1,900. ஸோ இந்த ஃபிகர் மட்டும்தான் எடுத்துக்கணும். ஃபோர்த் இயருக்கு நீங்கள் என்ன பண்ணால் அந்த 18 அப்படி எடுத்துங்க. இந்த ஃபிகரு எவ்வளோ நம்ம செலவு பண்ணியிருக்கோம், அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரான்ச் எக்ஸ்பென்சஸ்ஸு, அந்த 65 something, அதையும் அப்போ 6655, இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 2467 4,000. சரி, இதில் 10% நீங்கள் போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ வருது அப்படின்னா 24 lakhs 67,400. இதையும் அப்படியே எடுத்துங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கும் அப்படியே மாதிரி தான் பண்ணோம். இதுக்கு நான் கீழே போடுறேன், அதாவது 24 lakhs 67,000, அதாவது 24 lakhs இல்லை 2 crores 46 lakhs 74,000. அதோட நீங்கள் என்ன பண்ண 95 lakhs 16,650, ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 34 lakhs 19,065 வரும். இதில் 10% நீங்கள் போட்டிங்க அப்படின்னா 34 lakhs and 19,065. ஸோ இந்த என்ட்ரியை இந்த என்ட்ரி தான் உங்களுக்கு என்ன பண்ணணும், மெயின்டெனன்ஸ் காஸ்ட். அப்போ மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு இங்கே கொண்டு வரலாம். அப்போ மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு நோட் 5லேருந்து எடுத்துருக்கோம். எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தா இது அப்படியே ஆசிட்டிஸ் அப்படியே எழுதிக்கிங்க. மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 10 lakhs, செகண்டுக்கு வந்து 13 lakhs 30,000, அடுத்தது வந்து 18 lakhs 1,900, நெக்ஸ்ட் வந்து 24 lakhs 64,400, அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து 34 lakhs 19,065. ஸோ இது எல்லாம் என்ன பண்ணும், மைனஸ் பண்ணும். இதையும் மைனஸ் பண்ணும். நீங்கள் அப்படியே செக் பண்ணிங்க. அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா மொத்தமே முடிஞ்சு போச்சு. இப்போ நல்லா பார்க்கணும், இது வந்து இது டோட்டல், இது வந்து ரெவன்யூங்கிறது ஏன்னு வச்சுக்கோங்க. இதுதான் ரெவன்யூ. இதனுடைய இது எல்லாத்தையும் நீங்கள் டோட்டலாக லெஸ் பண்ணணும். 4 ஐட்டத்தையும் லெஸ் பண்ணால் வர்றதுக்கு பேர் தான் ஏர்னிங் பிஃபோர் டெப்ரிசியேஷன் அண்ட் டேக்ஸ். ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதை லெஸ் பண்ணால் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 1 crore 65 lakhs. அதாவது எப்படி பண்ணோன்னா இதில் நல்லா கவனிங்க, நமக்கு எவ்வளோ வருது 5 crores வருது. 5 crores minus 75 lakhs minus 10 lakhs minus 2 crores 40 lakhs minus 10 lakhs பண்ணிங்கன்னா 1 crore 65 lakhs. அதே மாதிரி ரெண்டாவதுக்கு நீங்கள் பண்ண 6 crores 50 lakhஸில் minus 97 lakhs 50,000 minus 14 lakhs 30,000 and then 25 lakhs 2 crores 56 lakhs 50,000 minus 1 crore 13 lakhs 30,000. இதெல்லாம் லெஸ் பண்ணால் உங்களுக்கு வர்றது எவ்வளோ வருதுன்னா, அதாவது 2 crores 68 lakhs 40,000. சரி, இதெல்லாம் நீங்கள் எப்படியே போட்டுங்க 40,000 2 crores. தேர்டுக்கு எவ்வளோ வருது அப்படின்னா 4 crores 5 lakhs 4 crores 5 lakhs
13,200. ஸோ 4 crores 5 lakhs 13,200. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 5 crores இங்கே 5th இங்கே போடுறேன். 5 crores 82 lakhs 31,210. 6th போடுறேன். அப்போ 8 crores 14 lakhs 8 crores 14 lakhs நீங்கள் செக் பண்ணிக்கலாம். 65,241. இது 6th. அப்போ இது இங்கே வரணும், இது இங்கே வரணும். ஸ்பேஸ் இல்லை, அதனால் கால்குலேட் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ இதிலிருந்து நம்ம வேறு ஒன்றும் இல்லை, இது வரைக்கும் நம்ம போட்டது தான் கொஞ்சம் கடினமாக இருக்கும். இனிமேட்டு ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அதை நம்ம எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு வேறு என்ன டெப்ரிசியேஷன். அப்போ டெப்ரிசியேஷனுக்கு ஒன்று நீங்கள் ஒரு கால்குலேஷன் பண்ணணும். அது டெப்ரிசியேஷன் எவ்வளோ அப்படின்னு நீங்கள் போடணும். இப்போ டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணணும். லெஸ் இதிலிருந்து இது ஏர்னிங் பிஃபோர் டெப்ரிசியேஷன் அண்ட் டேக்ஸ். இப்போ லெஸ் டெப்ரிசியேஷன். இப்போ டெப்ரிசியேஷனுக்கு நோட் 5. இதில் நீங்கள் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மொத்தம் எவ்வளோ வருது, எத்தனை பர்சன்டேஜ் டெப்ரிசியேஷன் சொல்லியிருக்காங்க, அதை வச்சு நம்ம இப்போ டெப்ரிசியேஷன் போட போகிறோம். இப்போ நோட் 5 கேல்குலேஷன் ஆஃப் டெப்ரிசியேஷன். ஒவ்வொரு வருஷத்துக்கும் டெப்ரிசியேஷன். ஸோ இதில் நீங்கள் டெப்ரிசியேஷன் எப்படி போடுறீங்க அப்படின்னா, இதில் வந்து நல்லாவே உங்களுக்கு தெரியும். மொத்தமாக ஃபஸ்ட் இயர் நம்ம செலவு பண்ணுறது 15 crores. அது இல்லாமல் அதே வருஷத்தில் ஒரு 1 crore, அப்போ 16 crores. அது இல்லாமல் அடுத்த வருஷத்தில் நம்ம எக்யூப்மெண்ட்டுக்காக வர செலவு பண்ணுறோம், அது வர இருக்குது. ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம டெப்ரிசியேஷன் போடணும். அப்போ டெப்ரிசியேஷன் எப்படி போடணும் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள். டோட்டல் சர்வர் காஸ்ட் ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், 4th இயர், 5th இயர். ஃபஸ்ட் இயரில் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 crores. 16 crores. அண்ட் தென் 1 crore 10 lakhs அடுத்தது நம்ம பண்ணோம். 1 crore 10 lakhs. அடுத்தது 1 crore 21 lakhs. அடுத்தது 1 crore 33 lakhs. இது 5th இயரில் நம்ம போட்டது என்ன அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா, அதாவது நமக்கு 14,641.0. இது எப்படி வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க. அதாவது 16 crores வச்சா இப்போ அடிஷ்னல் என்ன பண்ணிருக்காங்க, அதான் ஆக்சுவலாக அடிஷ்னல் வந்து முதல்ல நம்ம வந்து 1 lakh நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம். அதை இதை அப்படியே வச்சுக்கோங்க. 1 lakh ஸ்பெண்ட் பண்ணோம். இங்கே வந்து 10% ப்ளஸ் 10% இன்க்ரீஸ் அப்படின்னா 1,10,000. அடுத்தது 1,21,000. அண்ட் தென் 1,33,100. அடுத்தது 1,46,410. இதெல்லாம் இதில் வந்து பிரான்ச்சஸ் பார்த்திங்கன்னா, இதில் வந்து நமக்கு 100 branches இருக்கும். இதில் வந்து என்ன 100 branch. இப்போ 130 branch. அடுத்தது 100 branch 130 branch. இங்கே வந்து இதில் நல்லா கவனிக்கணும். 100 branch இதில் இருக்குது. அடிஷ்னலாக நீங்கள் வந்து 30 branch மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ 30 branch. அடுத்தது 39 branch. அடுத்தது 50 branch. அண்ட் தென் 65 branch. ஸோ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், இதுதான் வந்து அடிஷ்னல் காஸ்ட். இதுக்கு என்ன வருது, ஆக்சுவலாக நம்ம ஏற்கனவே போட்டது தான் 1 crore. இதுக்கு நம்ம 33 lakhs. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே போட்டது தான் 33 lakhs. இதில் 47,19,000. இது அப்படியே எடுத்துருக்கலாம், பரவாயில்ல. 66,55,000. 66,55,000. அடுத்தது 95 lakhs. 195 lakhs. 16,650. ஸோ இவ்வளோ தான். அப்போ மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒன்று, இது வந்து இந்த காஸ்ட்டு, இது வந்து அடிஷ்னல் பிளான் காஸ்ட்டு, இதுவும் இந்த காஸ்ட்டு, இந்த காஸ்ட்டு, இது தான் நம்ம வரிசையை எடுத்துக்கணும். அப்போ டோட்டல் கேப்பெக்ஸ் அப்படின்னா, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா எவ்வளோ வரும் பாருங்கள். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வரும், 17 crores. இதுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கிற ரெண்டையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வருதுன்னா 14 crores 30 lakhs. 17 crores 30 lakhs. இதில் வந்து நீங்கள் இதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, இது மட்டும்தான் முதல் வருஷம் தான் இனிஷியல் காஸ்ட்டு, அடுத்த வருஷம் அடிஷ்னல் தான். அடிஷ்னலில் வந்து எவ்வளோ பண்ணுறோம், இத்தனை பிரான்ச்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1,10,000 அப்படின்னா இன்ட்டு 30 branch அப்படின்னா இங்கே நீங்கள் வந்து எவ்வளோ பண்ணோம் டோட்டல் கேப்பெக்ஸில். இதுவையும் அதையும் ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் என்ன வருது பாருங்கள், 1 crore 10 lakhs
1 crore 10 lakhsங்கிறது அடிஷ்னல் ப்ளஸ் இந்த எக்யூப்மெண்ட்ஸு அது எவ்வளோ வருது பாருங்கள் 33 lakhs. ஸோ 1 crore 43 lakhs, 1 crore 43 lakhs. அதே மாதிரி இங்கேயும் நீங்கள் பாருங்கள் 121ஐயும் அதையும் அப்படியே 47ஐயும் அப்படியே நீங்கள் பண்ணிங்கன்னா 1 crore 68 lakhs 19,000. இது இங்கே போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ வருதுன்னா 1 crore 99 lakhs 65,000. இங்கே பார்த்தீங்கன்னா 2 crore 15 lakhs 2 crores 41 lakhs 700. $765 இதில் அப்படியே மல்டிப்ளை 1464 951665. இதில் பாருங்கள் அப்படியே 2 crore 45 lakhs 41,000. இங்கே கீழே எழுதுகிறேன் 2 crore 45 24 165 45 24 165. சரி, இது வந்துடுது. இதோடு நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதுக்கு 10% தான் டெப்ரிசியேஷன் நம்ம கீழே கொடுத்துருக்காங்க. 10% டெப்ரிசியேஷன் அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? 17 crores நீங்கள் போட்டிங்கன்னா எவ்வளோ வருது பாருங்கள் 1 crore 70 lakhs. சரி, அடுத்தது 1 crore 70 lakhs வருது. அடுத்தது 1 crore 84 lakhs 30,000 டெப்ரிசியேஷன். இது எப்படி வருது அப்படின்னா நீங்கள் முதல்ல இந்த 2 ஃபிகருமே எடுத்துக்கணும். இதில் வந்து நல்லா கவனிங்க, இதை நான் ஏற்கனவே கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் நான் போடுறேன். இப்போ நீங்கள் என்னென்னா இந்த 17 crores எடுத்துக்கணும் ப்ளஸ் இந்த ஃபிகரையும் எடுத்துக்கணும். அப்போ 17 crores அதில் நீங்கள் எடுத்திங்கன்னா என்ன வருது பாருங்கள், இதில் அடிஷ்னலாக 33 something வருது இல்லையா? அப்போ மொத்தமாக நீங்கள் எவ்வளோ வருது அப்படின்னா இந்த 18,4க்கும் அப்போ 17க்கும் ஒரு 10% அண்ட் தென் 1 crore 43 lakhsக்கு ஒரு 10%. இது ரெண்டையும் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரீவியஸுக்கும் சேர்த்து இப்போ அடிஷனலுக்கு சேர்த்துக்கு ரெண்டுக்கும் டெப்ரிசியேஷன் நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் அப்படியே செக் பண்ணிக்கலாம் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு 900 2 crores. அதாவது இதில் வந்து 2 crores 1,11,000 இந்த அமௌண்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 crores 21 lakhs 8,400 இந்த ஃபிகரு. அதாவது நீங்கள் ப்ரீவியஸும் சேர்த்து, ஏன்னா இப்போ டெப்ரிசியேஷன் போடும்போது நம்ம என்ன பண்ணோம்னா கிராஸ் பிளாக்குக்கும் போடணும். அதாவது 16 crores ஆரம்பத்தில் செலவு பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் அடிஷ்னலாக வேறு வந்துருக்கு இந்த அமௌண்ட்டு, எல்லாத்தையும் ஆட் பண்ணி நீங்கள் போடணும். அப்போ கடைசியாகவும் என்ன வருது ஃபிகர் வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசியாகவும் டெப்ரிசியேஷனில் அதாவது 2452 இந்த ஃபிகர் வருது. ஏற்கனவே போட்ட பார்த்தீங்களா, இதுதான் 524165. ஸோ இந்த டெப்ரிசியேஷனை உங்களுக்கு எப்படி போடுறது அப்படிங்கிறத மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். டோட்டல் சர்வர் காஸ்ட்டுங்கிறது வந்து எவ்வளோ மொத்தமாக, இனிஷியல் செட்டப் காஸ்ட் வந்து 16 crores, அது இல்லாமல் எக்யூப்மெண்ட் காஸ்ட் வந்து 1 crores. அப்போ நீங்கள் மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன்னா 1 crores மொத்தமாக 17 crores. அப்போ ஃபஸ்ட் இயருக்கு 17 crores நீங்கள் டெப்ரிசியேஷன் போட்டீங்க. செகண்ட் இயருக்கு என்ன பண்ணிங்கன்னா அந்த 17 crores ப்ளஸ் அடிஷ்னலாக எவ்வளோ வருது இதையும் சேர்த்து அதுக்கு உண்டானதையும் நீங்கள் ஆட் பண்ணி அதுக்கு 10% நீங்கள் போட்டால் தான் இந்த ஃபிகர் வரும்.
அதே மாதிரி இந்த ஃபிகர் மொத்தமாக எவ்வளோ வருதோ அந்த டோட்டலையும் சேர்த்து அடிஷனலையும் நீங்கள் சேர்த்து போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டெப்ரிசியேஷன் வரும். இப்போ டெப்ரிசியேஷனை நம்ம இப்போ கேல்குலேட் பண்ணிட்டோம். அப்போ டெப்ரிசியேஷன் எவ்வளோ அப்படிங்கிறது இப்போ பாருங்கள். அதாவது இந்த இதில் டெப்ரிசியேஷனில் ஃபஸ்ட்டு 1,70 lakhs 1,70 lakhs டெப்ரிசியேஷன். இங்கே வந்து 1,84,30,000 1,84,30,000. அடுத்தது 2,01,11,900. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2,21,08,400 அது. அடுத்தது 2,45,24,165. இது தாங்க டெப்ரிசியேஷன். இப்போ நீங்கள் இந்த டெப்ரிசியேஷனை நீங்கள் லெஸ் பண்ணிங்கன்னா இதுக்கு பேர் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வரும். பிஃபோர் டேக்ஸ் வந்தது அப்படின்னா இப்போ பாருங்கள் 1,65 lakhsல 170 போச்சுன்னா என்ன வரும்? மைனஸில் வரும். அப்போ -5 lakhs ஃபஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் -5 lakhs. அதே மாதிரி கால்குலேட் பண்ணி வாங்க. 84 lakhs 10,000 வரும். இது ப்ளஸ் தான் 10 lakhs வரும். தேர்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா 2,04,01,000 2,04,01,000 1,300 நல்லா வரும். 2,04,01,300. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3,61,22,810. ஸ்பேஸ் பத்தில் அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 5,69,41,076. இது 50 இருக்குது. அப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணோம்? இதில் வந்து லெஸ் டேக்ஸ் எத்தனை % சொல்லியிருக்காங்க கொஷனில் பாருங்கள். 30%. இது இங்கே வருது பாருங்கள், 30% டேக்ஸ். அப்போ 30% டேக்ஸ் போட்டிங்க அப்படின்னா 5 crores 30% என்ன? 1,50,000. அது மைனஸில் இருக்கும், பட் இருந்தாலும் அதை போடணும். இங்கே நீங்கள் போட்டிங்க அப்படின்னா என்ன வருது? 25,23,000. இங்கே நீங்கள் போட்டிங்கன்னா 6 crores 12,390. அடுத்தது 1 crore 83 lakhs 1 crore 8 lakhs 36,843. இதில் 1 crore 70 lakhs 82,323. இது டேக்ஸ். ஸோ இதை நீங்கள் லெஸ் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ வருது? ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். இது கொஞ்சம் நான் அப்படியே போட்டு வச்சுருக்கேன், அது அப்படியே பாருங்கள். இதில் இதில் மைனஸில் இருக்குது, மைனஸ் ப்ளஸ். ஏன்னா இது வந்து லெஸ் பண்ணணும், இங்கே மைனஸில் இருக்குது. அப்படிங்கும்போது 3,50,000 மைனஸில் வரும். இங்கே 58,87,000 செகண்ட் இயருக்கு வரும். இங்கே 1 crore 42,80,910 வரும். ஃபோர்த் இயருக்கு 2 crores 52,85,967 வரும். இங்கே 3 crores 98,58,753. ஸோ இதை வந்து நீங்கள் இப்போ வந்துடுச்சு இவ்வளோ ப்ராஃபிட். இதோடு என்ன பண்ணோம்? ஆடு. இங்கே இந்த கோடு தேவையில்லை. ஆடு டெப்ரிசியேஷன், மறுபடியும் ஆடு டெப்ரிசியேஷன் போடுங்க. டெப்ரிசியேஷன் இந்த பழைய டெப்ரிசியேஷனுக்கு போட்டிருக்கோம்ல, இந்த ஃபிகர் அப்படியே நோட் பண்ணுங்கள், அப்படியே எடுத்து எழுதிங்க. அப்போ 1 crore 70 lakhs. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1 crore 84,30,000. இங்கே 2 crores 1,11,900. இங்கே 2 crores 21,08,400. இங்கே 2 crores 45,24,165 ஃபிஃப்த் இயருக்கு. ஸோ இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நெட் கேஷ் ஃப்ளோ, இதுதான் வந்து கேஷ் ஃப்ளோவுக்கு வந்து வரும். நெட்டு கேஷ் ஃப்ளோ எவ்வளோ இன்கம் வந்தது, எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸ்பெண்டிச்சரெல்லாம் நம்ம லெஸ் பண்ணி இப்போ வந்த அமௌண்ட்டு தான். இதில் வந்து எவ்வளோ வருதுன்னா 1 crore 66,50,000. ஆக்சுவலாக கேபெக்ஸ் நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கோம்? கேபெக்ஸில் ஆக்சுவலாக ஒரு 160 ஒரு 10 1 crore, அதாவது 16 crores + 1 crore அதை நம்ம பார்த்தோம். அப்போ 17 crores. அப்போ 17 crores நீங்கள் லெஸ் பண்ணிங்கன்னா அப்போ 1 crore 66,50,000ல் 1 crore 70 lakhs போச்சு அப்படின்னா அதுதான் வந்து கேஷ் ஃப்ளோ ஆஃப்டர் டேக்ஸ்.
அப்போ இதுதான் இப்போ நீங்கள் நமக்கு ஃபஸ்ட்டு கொஷினுக்கு உண்டான ஆன்சர் என்ன கேட்டிருந்தாங்க. 1,66,50,000 மைனஸ் 1,70,00,000 அப்படின்னா இதில் பாருங்கள் மைனஸில் வரும் 1,53,35 1 2 3 4 இவ்வளோ வரும். அப்போ நீங்கள் பாருங்கள் 15,33,50,000 rupees கேஷ் ஃப்ளோ. அப்போ நீங்கள் கொஷனில் நீங்கள் அப்படியே பாருங்கள் என்ன ஆன்சர் கேட்டிருக்காங்க அப்படின்னா அதில் மைனஸில் வருது 15 crores. இங்கே பாருங்கள், இந்த ஆன்சரையும் பாருங்கள், இந்த ஆன்சரையும் பாருங்கள். ஸோ ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சரு. அப்போ இதுக்கு வாட் இஸ் த CFAT ஃபார் ஃபஸ்ட் இயர் அப்படின்னு பார்த்தா -15,33,50 lakhs. இதுதான் ஆன்சர் கரெக்டு. சரி, இப்போ வாட் இஸ் த CFAT ஃபார் 5th இயர் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இதை நீங்கள் வேறு ஒன்றும் இல்லை, இதை அப்படியே எல்லாத்தையும் நீங்கள் கேல்குலேட் பண்ணி போடணும். இப்போ நீங்கள் ஒவ்வொரு வருஷம் இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த இதிலேருந்து வருது பார்த்தீங்களா, இந்த ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ்லேருந்து டேக்ஸை லெஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் PAT வரும், ஆடு டெப்ரிசியேஷன், ஒவ்வொன்றுக்கும் போட்டிங்கன்னா எவ்வளோ வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட் இயரில் நல்லா பாருங்கள். இப்போ இதில் நமக்கு வர்றது இதுதான். நம்ம இதோட போதும் உங்களுக்கு கேப்ஸில். சரி, வருது மொத்தமாக ஆட் பண்ணி பாருங்கள். இப்போ இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2,43,17,000 வரும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேபெக்ஸில் நம்ம ஏற்கனவே அந்த இதில் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் நம்ம போட்டிருக்கோம். அப்போ 14,30 lakhs, I mean 1,43 lakhs. இதை லெஸ் பண்ணிங்கன்னா இதில் வர்றது எவ்வளோன்னா 1,117. இப்போ இதை நான் அப்படியே கேல்குலேட் பண்ணியிருக்கேன், அப்படியே பாருங்கள். இது வேறு ஒன்றும் இல்லை, டோட்டல் தான் 343,92,810. அதில் 168,19,000 அதை போட்டிங்கன்னா எவ்வளோ வருது அப்படின்னா 175,73,810. இதுக்கு 473,94,367. இதில் கேப்ஸ் பார்த்திங்கன்னா 199. இதில் ரெஃபரன்ஸ் இருக்குது, அப்படியே செக் பண்ணிங்க. 96,65,000. இதை லெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர்றது 274,293,67. 5th பார்த்திங்கன்னா இதுக்கு பதிலாக இந்த இடத்துல நான் போடுறேன் என்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதில் ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது 640 438,2918. இதில் 24,15,76,50. இதை லெஸ் பண்ணிங்கன்னா வர்றது 4,022,52,68. இப்போ இந்த ஃபிகர் தான் ரெண்டாவது கொஷின் கேட்குறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து 5th இயருக்கு இந்த கொஷனில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் த CFAT ஃபார் தி அப்படின்னா கேஷ் ஃப்ளோ ஆஃப்டர் டேக்ஸ் ஃபார் 5th இயர். இப்போ நம்ம பார்த்தது ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், 4th இயர், 5th இயர். 5th இயருக்கு கீழே போட்டு வச்சுட்ருக்கோம். இதுதான் இந்த அமௌண்ட்டு தான். அப்போ இந்த அமௌண்ட் வந்து இதுதான் ஆன்சரு. அப்போ இதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இந்த டோட்டல் வந்து எவ்வளோ வருது அப்படின்னா, நல்லா பாருங்கள். 4 crore, I mean answer C is the correct answer. Answer C. செகண்டுக்கு பாருங்கள். 4 crores 25 lakhs 52. அது ஆக்சுவலாக 4 crores 2,25,268. இதுதான் கரெக்ட் ஆன்சரு. இதை நோட் பண்ணிங்க. சம்மு கொஞ்சம் பெரிய சம்மு. இந்த எல்லா கேல்குலேஷன்ஸும் இந்த சின்ன இடத்துல போட முடியல, அதனால் கொஞ்சம் டிஸ்டர்பன்சஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாங்க, கேல்குலேட் த டெர்மினல் வேல்யூ. இப்போ இன்னமேட்டு ஈஸியாக இருக்கும், இது வரைக்கும் தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது. கேல்குலேட் த டெர்மினல் வேல்யூ. டெர்மினல் வேல்யூ கேல்குலேட் பண்ணணும். அப்போ கேல்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இப்போ நமக்கு இந்த ஃபிகர்லாம் கிடச்சிச்சு, இதை நீங்கள் எடுத்து எழுதிங்க. இப்போ நம்ம முதல்ல ஃபஸ்ட் இயரில் இப்போ நமக்கு எவ்வளோ கேஷ் ஃப்ளோ, அதாவது
சிஎஃப்ஏடியை மறுபடியும் திருப்பி எடுத்துலிங்க. மைனஸ் ஃபஸ்ட் இயருக்கு 1533. ஓகே, அடுத்தது 1 2 3, தேர்டு 1757 318 13, ஃபோர்த்து 27 42 993 67. ஃபிஃப்த்துக்கு இதுதான் நமக்கு இப்போ டெர்மினல் வேல்யூ தான் கேட்குறாங்க. இப்போ 40225268 இந்த ஃபிகர் நம்ம ஏற்கனவே எடுத்தோம் இல்லையா, அந்த ஃபிகர். சரி, இது நமக்கு என்ன வேணும்னா டெர்மினல் வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. டெர்மினல் வேல்யூக்கு நம்ம என்ன பண்ணோம் ஆக்சுவலாக, ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதாவது டெர்மினல் வேல்யூக்கு இங்கே ஸ்பேஸ் இல்லையா, சரி ஒரு நிமிஷம். டெர்மினல் வேல்யூக்கு இப்போ ஒரு ஃபார்முலா இருக்குது. சரி, இங்கே எழுதுகிறேன், ஸ்பேஸ் இல்லாத டெர்மினல் வேல்யூக்கு என்ன பண்ணுவோன்னா, லாஸ்ட்டு கடைசியாக வந்த கேஷ் ஃப்ளோ ஆஃப்டர் டேக்ஸு அதோட இன்ட்டு 1 + க்ரோத் ரேட்டு. 1 க்ரோத் ரேட் என்ன சொல்லியிருக்காங்க கொஷனில், 3% சொல்லியிருக்காங்களா. அதாவது முதல் 5 வருஷத்துக்கு ஃபோர்காஸ்ட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃப்லேயே இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு தே ஹாவ் ஃபோர்காஸ்டட் த நம்பர்ஸ் ஃபார் 5 years அண்ட் தென் 3% ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படின்றாங்க. அப்போ நமக்கு எவ்வளோ வருது, அப்போ கேஷ் ஃப்ளோ சிஎஃப்ஏடி அப்படிங்கிறது நமக்கு கடைசியாக வந்தது என்ன அமௌண்ட்டு, அந்த அமௌண்ட் எப்படி இருக்குது, இந்த 40 crores அது எப்படியே இருக்குது பாருங்கள். அதாவது 4 crores 225268, அதாவது 4 crores 2,25,658. இதோட நம்ம என்ன பண்ணோம், குரோத் ரேட்டுங்கிறது 3%. 3% அப்படின்னா 3/100 அப்படின்னா 0.3. அப்போ 0.3 இதை போட்டுட்டு டிவைடட் பை காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி அப்படிங்கிறது ஆக்சுவலாக இட் இஸ் அஸ்யூம் 20%. அப்போ 20% அப்படிங்கிறதுக்கு நீங்கள் 20 டிவைடட் பை 100 அப்படின்னு போட்டிங்கன்னா 0.2. அப்போ 0.2 மைனஸ் 0.03 இதை நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு அமௌண்ட்டு வரும். அந்த அமௌண்ட்டு தான் உங்களுக்கு டெர்மினல் வேல்யூ. ஸோ இப்போ எவ்வளோ வருது பாருங்கள். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 4 crore 2,25,268 இன்ட்டு 1.3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது டிவைடட் பை இதில் என்ன வருது பாருங்கள், 0.2 அதையும் லெஸ் பண்ணால் 0.2 மைனஸ் 0.03 அதை போட்டிங்கன்னா எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2 crores 43,71,800 இந்த ஃபிகர் வருது. பார்ப்போம் இது எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிகர் வருது 24 crores 37,17,800 அப்படின்னு வருது இந்த அமௌண்ட்டு. ஸோ ஆன்சர் மூணாவதுக்கு என்ன சொல்கிறேன், கேல்குலேட் த டெர்மினல் வேல்யூ 24 crores 37,07,801. இதை ரவுண்ட் அப் பண்ணிங்கன்னா வரும். அப்போ ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சரு. இதில் நீங்கள் பாருங்கள், இது ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் தேர்டுக்கு. இப்போ அடுத்தது என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த டோட்டல் ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் த மின்ட் டெக்னாலஜினுடைய ப்ரெசன்ட் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ப்ரெசன்ட் வேல்யூ நம்ம போடணுன்னா என்ன பண்ணோம், முதல்ல இந்த சிஎஃப்டியை அப்படியே எழுதிங்க, மறுபடியும் ஸ்பேஸ் தேவைப்படுது. இதில் நீங்கள் என்ன பண்ணோன்னா அதை நெட்டு நம்ம எடுத்து எழுதணும் இல்லையா, சிஎஃப்ஏடி அது எவ்வளோ ஃபஸ்ட் இயர்லேருந்து நமக்கு இங்கேருந்து எழுதுகிறேன், அப்போ தான் இடம் பண்ணோம். அப்போ நல்லா பாருங்கள், 15 crores 33,50,000. அடுத்தது 1 crore 17,000. சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா அதே ஃபிகர் அப்படியே எடுத்து எழுதிங்க ஏற்கனவே 1752
3810, அடுத்தது 27429367, அடுத்தது 40225268. இவ்வளோ. இதில் வந்து டிஸ்கவுண்டிங் ஃபேக்டார் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. டிஸ்கவுண்டிங் ஃபேக்டார் அப்படின்னா என்ன? அதாவது 20% கொடுத்துருக்காங்க. இப்போ 20%க்கு அப்போ நெட் ப்ரெசன்ட் வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நீங்கள் அதை எப்படி போடணும் ஆக்சுவலாக? அதுக்கு நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 20% அப்படிங்கிறது 20/100 அப்படின்னா வந்து 0.2 அப்படின்னு வரும். ஆனால் நீங்கள் அதை எப்படி போடணும் அப்படின்னா, அதாவது ஃபஸ்ட் இயருக்கு 1/1.2 அப்படின்னு போடணும். அதில் மொத்தம் எத்தனை பர்சன்ட் சொல்லியிருக்காங்க? 20% அப்படின்னா 1.2. அடுத்தது 1/1.2 ஸ்கொயர், அப்புறம் 1/1.2 க்யூபு, 1/1.2 to the power 4, 1/1.2/5. இது நீங்கள் போட்டிங்கன்னா எவ்வளோ வரும் அப்படின்னா 0.833 அண்ட் தென் 0.694, அடுத்தது 0.579 அண்ட் தென் 0.482 அண்ட் தென் 0.402. சரி, இவ்வளவு வருது. இப்போ இந்த ஃபிகரை வந்து நம்ம கால்குலேட் பண்ணோம். என்ன அப்படின்னா இந்த ஃபிகர் இருக்குது உங்களுக்கு. இப்போ நல்லா கவனிங்க. மொத்தமாக அவங்க என்ன கேட்குறாங்க? ஆக்சுவலாக 4th கொஷனில் என்ன கொஷின் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த டோட்டல் ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் மின் டெக்னாலஜி? ப்ரெசன்ட் டெக்னாலஜி என்ன வேல்யூ கேட்குறாங்க ப்ரெசண்ட்டுக்கு. அப்போ நீங்கள் இதை என்ன பண்ணோம்? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், இதையும் ரெண்டையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள், இதை மல்டிப்ளை பண்ணுங்கள், இதையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒரு அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட்டோட அதெல்லாம் எவ்வளோ வரும் அப்படின்னு இப்போ நான் கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப லேட்டாகும் அப்படிங்கிறதுக்காக நான் கேல்குலேட் பண்ணதை அப்படியே சொல்கிறேன். அது இல்லாமல் ப்ளஸ் டெர்மினல் வேல்யூ. அப்போ நீங்கள் இதில் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது 15,33,50,000 மைனஸ் இன்ட்டு 0.33 அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருதுன்னா மைனஸ் இந்த ஃபிகர் வருது 12,77,86,555. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோடு நீங்கள் என்ன பண்ணணும்? இதையும் ஆட் பண்ணணும். இதுக்கு எவ்வளோ வருதுன்னா 69,51,000. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். 798. அடுத்தது 1,01,75,236. அடுத்தது 1,32,20,915. அதாவது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 1,61,70,558. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். இந்த டோட்டலாக ஆட் பண்ணோம். ப்ளஸ் நீங்கள் என்ன பண்ணணும்? டெர்மினல் வேல்யூ அதையும் ஆட் பண்ணோம். டெர்மினல் வேல்யூ எவ்வளோ உங்களுக்கு? நம்ம டெர்மினல் வேல்யூ இந்த கடைசியாக வந்த அமௌண்ட்டு அதோட 24,37,1,7,800 இந்த அமௌண்ட் வந்தது இல்லையா? அந்த டெர்மினல் வேல்யூ அமௌண்ட் அதோடு என்ன பண்ணோம்? இந்த கடைசியாக டெர்மினல்னால் கடைசி வருஷம் தானே, அதனுடைய ஃபிகரை 0.402 மல்டிப்ளை பண்ணோம். மல்டிப்ளை பண்ணி இதையும் மல்டிப்ளை பண்ணி இதெல்லாம் ஆட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் என்ன வருது அப்படின்னு பார்த்தா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதாவது 1670,65,48. அதாவது இந்த ஃபிகர் வருது 1,67,06,548. ஸோ இதுதான் வரும் 1,67,00,000 இந்த இது. அப்போ சி இஸ் அ கரெக்ட் ஆன்சரு. அப்போ 1,67,60,000 இந்த இது 6,548. இதுவும் ஆன்சர் கரெக்டு. இப்போ அடுத்ததில் மட்டும் ஆன்சர் கொஞ்சம் மாறுது. ஐஆர்ஆர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இந்த ஐஆர்ஆர் அப்படிங்கிறதுக்கு நமக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஐஆர்ஆர் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணிருப்போம்? லோயர் ரேட்டு இப்போ நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஏற்கனவே 20% அதை டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர். அப்போ நீங்கள் 25%, 20க்கு எவ்வளோ, 25க்கு எவ்வளோ, லோயரு ஹையரு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இது லோயரு ப்ளஸ் நெட் ப்ரெசன்ட் வேல்யூ அட் லோயர் ரேட்டு டிவைடட் பை நெட் ப்ரெசன்ட் வேல்யூ லோயர் ரேட்டு மைனஸ் நெட் ப்ரெசன்ட் வேல்யூ ஹையர் ரேட்டு இன்ட்டு ஹையர் பர்சன்டேஜ் லோயர் பர்சன்டேஜ். இப்போ ஹையர் பர்சன்டேஜ் எவ்வளோ? 25%. சும்மா அஸ்யூம் பண்ணிக்கலாம். லோயர் பர்சன்டேஜ் எவ்வளோ? 20%. இப்போ இது ரெண்டையும் நீங்கள் வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணணும். இப்போ நம்ம ஏற்கனவே இப்போ கால்குலேட் பண்ணி வச்சு பாருங்கள். அது இந்த ஃபிகரு எவ்வளோ வருது பாருங்கள். இந்த ஃபிகர் அப்படியே எடுத்துக்கலாம். இது எவ்வளோக்கு? 20%க்கு. அப்போ இதுக்கு நீங்கள் தனியாக கால்குலேட் பண்ண தேவையில்லை. அப்போ 20%னுடைய வேல்யூ நமக்கு தெரிஞ்சிச்சு. எவ்வளோ அப்படின்னா வேல்யூ
1,67,06,548 இது தெரிஞ்சிச்சு. இது அப்படியே எடுத்துக்கலாம். அப்போ நீங்கள் இந்த லோயர் வேல்யூ இது ரெண்டுக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். இப்போ ஹையர் வேல்யூனா 25% வச்சுக்கிங்க இல்லையா, அப்போ அதுக்கு மட்டும் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். அப்போ அதுக்கு என்ன வரணும், பிவிஏஆர் அப்படின்னு போட்டு 25% அப்படின்னு போட்டிங்கன்னா அப்போ நம்ம ஏற்கனவே இந்த ஃபிகர் நமக்கு தெரியும். அதில் நீங்கள் என்ன பர்சன்ட் வேல்யூவில் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா பாருங்கள். நம்ம இந்த டேபிள் மாதிரியே நீங்கள் போட்டுங்க. எப்படி போடலாம் அப்படின்னா கேஷ் ஃப்ளோ எவ்வளோ வந்தது நம்ம இப்போ கால்குலேட் பண்ணோம் இல்லையா, அந்த ஃபிகர் எடுத்துங்க. இது நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ணிட்டோம், அதனால் திருப்பி போட தேவையில்லை 20%க்கு. இப்போ கேஷ் ஃப்ளோவில் உங்களுக்கு மைனஸ் 15,33,50,000 இது வந்து ஃபஸ்ட் இயர். செகண்ட் இயரில் 1,17,000. தேர்ட் இயரில் 1,75,73,810. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பண்ணது தான். அடுத்தது 2,74,29,367. ஃபோர்த் இயரில் 4,02,25,268. டெர்மினல் வேல்யூன்னு ஒன்று போட்டோம் இல்லையா, அந்த வேல்யூ எடுத்துக்கணும். எவ்வளோ, இந்த வேல்யூ 24 இது போட்டோம் இல்லையா, அது 2437 அதையும் எடுத்துங்க. அப்போ 2437,17,801 இந்த ஃபிகருக்கு நம்ம இப்போ எவ்வளோ கால்குலேட் பண்ணுறோன்னா பிவிஆர் அட் 25%ல் போடுறோம். 25%ல் போட்டால் நமக்கு எவ்வளோ வரும்? ஆக்சுவலாக 25%ல் போனால் என்ன 1/1.25 1/1.25 ஹோல் ஸ்கொயர் 1/1.25 1.25 whole cube 1/1.25 whole to the power 4. அப்போ அதே மாதிரி இங்கே நீங்கள் வந்து 1.25 பவர் 5 அதுக்கு 1/1.25 பவர் 6 இதுக்கு போட்டிங்கன்னா என்ன வருது அப்படின்னா 0.8. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 0.640, இதில் 0.512, இதுக்கு வந்து 0.410, இதுக்கு 0.328 அண்ட் தென் 0.6262. இப்போ இது ரெண்டையும் நீங்கள் எப்படியே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும் அப்படின்னா, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வேல்யூ வருதுன்னா மைனஸ் 12,26,8,1,2,3,4. சரி, அடுத்தது 64,10,880. அடுத்து 89,97,791 and then 112,46,040 and then 131,93,888 and then 638,54,064. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா மேலே மைனஸ் ஜாஸ்தியாக இருக்குது. எவ்வளோ நெட் ஃபிகர் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 189,77,337 இந்த ஃபிகர் தான் வருது. அப்போ நமக்கு என்ன தெரியுது, இப்போ வந்து நமக்கு தெரிஞ்சிச்சு இது வந்து என்பிவிஐ அப்படின்னு. இது வந்து என்ன வருது என்பிவிஎல். அப்போ 20க்கும் வந்துருச்சு, 25%க்கும் நமக்கு தெரிஞ்சிச்சு. இது அது 20%, இது 25%. இப்போ ஐஆர்ஆரை நீங்கள் இப்போ போடலாம். ஐஆர்ஆர் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு என்ன எல், சரி, ப்ளஸ் அடுத்தது என்ன பண்ணலாம், லோயரில் வேல்யூ எவ்வளோ வந்துச்சு அதை நம்ம இப்போ கால்குலேட் பண்ணோம் இல்லையா, இந்த ஃபிகர். ஸோ நல்லா பாருங்கள், 167,06,548 டிவைடட் பை அதில் என்ன பண்ணோம் மறுபடியும் லோயர் 167,06,548 மைனஸில் இங்கே என்ன வரும், ப்ராக்கெட்லேயும் மைனஸ் வரும். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ 189,77,337 இன்ட்டு 25 மைனஸ் 20னா 5. ஸோ இது நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது, இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷனை மட்டும் பண்ணுங்கள், இதை டிவைட் பண்ணி இது 2 ப்ளஸ் ஆகிடும். அப்போ நீங்கள் பண்ணிங்கன்னா ப்ளஸ் பண்ணிட்டு எவ்வளோ வருது அப்படின்னா இதனுடைய நெட்டு ஆக்சுவலாக 167. அதாவது இதில் என்ன பண்ணோம் 20 அப்படியே வச்சுக்கலாம், 20 அப்படியே வச்சுக்கலாம், ப்ளஸ் இதில் இது மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க 167,06,548. இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35,68,1,2,3
ஏன்னா ப்ளஸ் ஆகிடுது 3885 35 60 385 இன்ட்டு அதில் என்ன 25 மைனஸ் 5 20ங்கிறது 5. இது நீங்கள் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 அப்படியே வச்சுக்கலாம். இது 4.68 வருது. அப்போ 4 ஆக்சுவலாக அதில் எவ்வளோ வருது அப்படின்னா கொஞ்சம் இருங்க, அது 4.68 வரல. ஏன்னா அவங்க ஆன்சரில் இந்த மாதிரி கொஷனில் கொடுத்துருக்காங்க. 16 70 65 48 டிவைடட் பை 35 68 3885 இன்ட்டு 5 அப்படின்னா 2.34 தான் வருது. அப்போ நீங்கள் 2.34 இவ்வளோ தான் வருது. அப்போ என்ன வரும்னா 22.34 தான் வரணும். ஆனால் உங்கள் கொஷனில் ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ 24.68ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அங்கே ஏதாவது மிஸ்டேக் இருக்கலாம். அப்போ நீங்கள் இங்கே கூட 22.34 கொடுக்கல. நியராக என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22.60. அதை வேணால் நம்ம கரெக்ட் பண்ணலாம். ஒரு தடவைக்கு 2 தடவை போட்டு பார்த்துட்டோம், இருந்தாலும் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இந்த கொஷின் இதோட முடியுது. நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி தான் டெலகிராம்லேயும் வாட்ஸ்அப்லேயும் லிங்க் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு யாருக்கெல்லாம் வேணுமோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், டவுட் கிளியர் பண்ணிக்கலாம்.